Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன டேஸ்ட். ஹலோ சிங்கம் சார். என்ன சார் எப்படி போகுது? ஊர்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அமைதியா இருக்குல்ல? எந்த இடத்துல மூத்து பத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு குற்றவாளி காலை எடுத்து வைக்க முடியுமா என்ன? அப்படியா? இந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மோட்டு பத்துலுவுமா? குற்றவாளிங்களா அவங்கள பார்த்து பயப்படுவாங்களா? புர்புரி நகரோட மிகப்பெரிய குற்றவாளி the only one Don the Don. இப்ப இவங்களுக்கு நான் ராத்திரி இல்ல பகல்லையே கொள்ளையடிச்சு காட்டுறேன். யாரா இந்த நேரத்துல பெல் அடிச்சது? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூக்கமே போச்சு. யோ யாரையா பெல் அடிச்சது? இந்த நேரத்துல யாரு? யாரு என்னோட தூக்கத்தை கெடுத்தது? அட யார்ப்பா அது? தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சது. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சது சொந்த யாரு? வீட்ல யாராவது நிம்மதியா தூங்க முடியாத அளவுக்கு பண்றாங்களே. ஏதாவது விளையாட்டு பசங்களா இருப்பாங்க. தூங்கலாம் மட்டும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. யாருக்கு இப்படி வெறுப்பேத்துறது? இதத்தான் சொல்லுவாங்க மக்களோட பகல் நிம்மதி, அப்புறம் இரவுல தூக்கத்தை பறிக்கிறதுனா என்னன்னு. புர்புரி நகர் எல்லாமே ராத்திரி முழுக்க முழிச்சிருந்ததுனால இப்ப பகல் பூரா தூங்குவாங்க. இப்ப முதல்ல மோட்டு பத்துலோட வீட்டை கொள்ளை அடிக்கலாம் வாங்க. பாய் பாய், போலாம் போங்க. பாத்தீங்களா, பாக்ஸர் பகல்ல தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. யாரு தூங்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தொலைச்சிருவாங்க. எல்லாத்தையும் வண்டியில போடுங்க சீக்கிரம். இன்னைக்கு நம்ம காட்டுல மழைதான். இங்க பாருங்க, நகரத்தோட பாதுகாப்பு பொறுப்பு யாரு கையில இருக்கோ அவர் இப்ப சேர்ல உட்காந்து கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. எடுங்க, எல்லாத்தையும் எடுங்க, ஒண்ணுத்தையும் விடாதீங்க. என்னாச்சு? ஒரு சூப்பரான டீய சுட சுட போட்டு குடியா. ஐயோம்மா, நேத்து வரைக்கும் புர்புரி நகர் பூரா நிம்மதியா தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு? பகல்லையே திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கேன். சிங்கம் சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி அந்த தண்டனை கட்டான்னு தான் இருப்பான்னு தோணுது. அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு சாட்சி தேவைப்படுது. ஐடியா, இந்த புர்புரி நகர்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த கேமரா மட்டும் 24 மணி நேரமா முழிச்சுக்கிட்டு தானே இருக்கு. இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிச்சயம் இதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் சார். அங்க பாருங்க. ஏதா அந்த டானோட அசிஸ்டன்ட் பசங்க யார்? அப்படின்னா தண்டனை கட்டானோட சாத்தான் மூளை இதுதான். ராத்திரி பூரா எல்லாரையும் தூங்க விடாம கண்ணை முழிக்க வச்சு பகல்ல எல்லார் வீட்லயும் ஆட்டைய போடுறது. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சு இருக்கணும். நிச்சயமா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றது? யோசிச்சு சொல்லு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது தெரியாதடா உனக்கு? ஐடியா, அப்ப திறக்க
நம்பர் 1 நம்பர் 2 சீக்கிரம் எந்திரிங்க, ராத்திரி ஆக போகுது. பாஸ் நேத்து ராத்திரி எல்லாரும் எழுப்பி எங்களால தூங்கவே முடியல பாஸ். இன்னைக்கு நீங்க போங்க, நாங்க தூங்குறோம் பாஸ். சரி ஓகே, ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. தேங்க்யூ பாஸ். வெல்கம். ஓகே. முதல்ல இந்த வீட்டு பெல்ல அடிக்கலாம். ஏய், உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஏன் ராத்திரில மக்கள் தூக்கத்தெல்லாம் கெடுத்து அவங்கள இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க? 26ஆம் புலிகேசி. யார் பேசுனது? நான் தான் பேசுறேன். நேத்து நான் சும்மா விட்டுட்டேன், ஆனா இன்னைக்கு நான் சும்மா விட போறது கிடையாது. இது எப்படி நடக்கும்? லெட்டர் பாக்ஸ் எப்படி பேசும் புரியலையே. பேசவும் முடியும், அப்புறம் தேவைப்பட்ட அடிக்கவும் செய்யும். டஸ்ட்பின் என்ன விட்டுறாதீங்க. டார்கெட் ஆன் தி வேல வந்துகிட்டு இருக்கே, ஆரம்பிங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? எனக்கு லெட்டர் பாக்ஸ் என்ன அடிக்குது, டஸ்ட்பின் மூடி என்ன பறக்க விட்டுச்சு. இது ஒன்னும் கனவு இல்லல்ல. இப்ப பாரு, நான் உனக்கு கரண்ட் ஷாக்கை கொடுக்கிறேன். இது என்னது? ராத்திரியில லெட்டர் பாக்ஸ், அப்புறம் டஸ்ட்பின், லேம்ப் போஸ்ட் எல்லாத்துக்கும் எப்படி உயிர் வந்துச்சு? கண்டிப்பா இது கனவாதான் இருக்கணும். அட என் உயிர் நண்பா, உடன்பெற சகோதரா, இது கனவு இல்லப்பா, இது நிஜம்தான். ராத்திரி பூரா நீ எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு நீ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா, முழிச்சுக்கிட்டு பாஸ் என்னாச்சு பாஸ்? ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வரீங்க? என்ன நடந்துச்சுன்னு எதுவும் கேட்காதீங்க. என்ன லெட்டர் பாக்ஸ் அடிச்சு விரட்டிருச்சு. அதுக்கப்புறம் டஸ்ட்பின் மூடி பறக்க விட்டுச்சு. அதோட லேம்ப் போஸ்ட் இருக்கு, அது எனக்கு ஷாக்கையும் கொடுத்துருச்சு. இல்ல நான் தூக்கத்துல தான் இன்னும் இருக்கேன். என்ன எழுப்புங்க, ஏதாவது பண்ணுங்க, என்ன அடிங்க, தூக்கத்துல இருந்து எழுப்புங்க ப்ளீஸ். போதும் விட்டுருங்க. இதுக்கு மேல வேண்டாம், இதுக்கு மேல பாடி தாக்காது, விட்டுருங்க ப்ளீஸ். என் தூக்கம் கலைஞ்சிருச்சு, இருந்தாலும் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது. நான் தூங்க போறேன், என்ன விட்டுருங்க, நான் தூங்கணும். என்ன நடக்குது? கைது கட்டல எல்லாம் தேவைப்படும். பானை வைத்தனுங்களா? உழைச்சி சாப்பிடுறவங்களுக்கு இந்த உலகத்துல இவ்வளவு பேர் வயிறு சத்தியமா இருக்காது. பாஸ் என்னாச்சு? பாஸ் யாரோ நம்ம எல்லா பொருளையும் திருடிட்டு போயிட்டாங்க பாஸ், பாருங்க. அம்மா, நானே ஒரு பெரிய திருட கொள்ளக்காரன். எனக்கு மேல திருட யாரு வந்திருப்பா? ஐடியா அப்பா இந்த மயில் எங்க இருந்து வந்துச்சு? அதை தோறதுக்கு
தினமும் ராத்திரி மக்களோட தூக்கத்தை கெடுத்து அவங்க பொருள் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சல. இப்போ உனக்கு தூக்க கெட்டு போனதான் உனக்கு அந்த நிலைமை தெரியும். இப்ப மரமும் பேச ஆரம்பிச்சிருச்சு. சரியா சொன்ன, சரியா சொன்ன. என்ன இது? ஆமா ஆமா, இவ திருட பையன், இவனை விடவே கூடாது. இல்ல வேண்டாம், வேண்டாம், விட்டுருங்க, வலிக்குது. ஐயோமா, எங்க கையில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் சொல்றல்ல. என்ன இம்பாசிபிளா? அப்ப சிங்கம் சார், இது நீங்க தானா? புரிஞ்சுது புரிஞ்சுது. நீங்க எல்லாரும் மயிலு மரம் கிடையாது, நல்லா தெரியுது. மோட்டு பத்லு சிங்கம் சார், ஐ சரண்டர். இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. சிங்கம் சார், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.